அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சந்திரன் பரமத்திவேலிலிருந்து பேசுகிற நண்பர்களை, தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் 14/4/2026 சித்திரை 1 பிறக்கிறது. தமிழ் வருடம். நம்மளோட தமிழ் வருடம் பிறகு தமிழோட கலாச்சாரம், தமிழோட பண்பாடுகள் மிக உயர்ந்த ஒரு நிலையில் உலகமுள்ளா இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதேமாதிரி இந்த தமிழோட வருடம் இந்த ஆண்டு அனைவருக்கும் பொதுவான ராசி பலன் மூலமாக உங்களோட ராசிக்கெல்லாம் இந்த தமிழ் ஆண்டு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு கொடுக்கும் என்பதை பொதுவான ராசி மூலமாக பொதுவான ராசி பலன் 12 ராசி வழியாகவும் உங்களோட ராசியை இந்த சேனல் வழியாக மனமகிழ்ச்சியுடன் மன சந்தோஷத்துடன் இதை பகிர்ந்து கொள்கிற நண்பர்களை அனைவரும் கேட்டுவிட்டு தங்களோட கருத்தையும் தங்களோட கமெண்டையும் தங்களோட லைக்கையும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிடுங்க நண்பர்களே. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதற்காக ஒரு சிறிய ஒரு பதிவு தான். இந்த பொதுவான ராசி பலன் தான். மிதுன ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் பார்த்திங்கன்னா புதன் பகவான். உங்களோட ராசி அதிபதியாக வரக்கூடியவர் பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் போய் தொழில்காரனோட சேர்க்கை பெற்றிருக்கார். அப்போ உங்கள் ராசி இந்த ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கார். ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கார். அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் முயற்சி என்ற ஸ்தானத்துக்கு பார்த்திங்கன்னா கேது பகவான். அதுக்கடுத்து பாக்கியத்தில் பார்த்திங்கன்னா ராகுவும் சந்திரனும் பாக்கியத்தில் இருக்காங்க. அப்போ 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா 3 கிரகம், 11 பார்த்திங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. இந்த பொதுவான ராசி பலனில் பார்க்கும்போது இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை என்னைக்கு பிறக்குது, செவ்வாயோட ஆதிக்கத்தில் வேறு பிறக்குது, ராகுவோட ஆதிக்கத்திலும் பிறக்குது, ஏன்னா கும்பராசியில் வேறு பிறக்குது, சதய நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு பாக்கியத்திலும் லாபத்திலும் இந்த ஆண்டு பிறக்குது. எப்படி லாபத்திலும் பாக்கியத்திலும் பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி 1க்கும் 4க்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் 10ல் போய் நீசம் பெற்று அங்கே புதனோடையும் செவ்வாயோடையும், அதாவது புதன் செவ்வாய் சனி 3 கிரகம் சேர்க்கை பெற்றிருக்குது. அப்போ 3 கிரகம் சேர்க்கப்பட்டிருக்கும்போது அங்கே ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கா. 6ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இருக்குது. அப்போ தொழில் மேன்மை நல்லாயிருக்கும். தொழில் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு உத்தியோக மேன்மையை கொடுக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும். தொழில் ஸ்தானம் உங்களுக்கு நல்லா இருக்குது என்று சொல்லலாம். ஏன்னா எப்படி தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குன்னா, தொழிற்காரனாக வரக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்தார். அப்போ உங்கள் ராசி அதிபதி புதனும் பரிவர்த்தனை யோகம் இவர் வீட்டில் அவர் இருப்பார், அவர் வீட்டில் இருப்பார். அப்போ நீங்கள் புதன் பகவான் ஆட்சி பெற்றது மாதிரி, தொழில் ஸ்தானமும் ஆட்சி பெற்றது மாதிரி ஒரு ஜீவனத்துக்கு ஒரு நல்லா இருக்கும், உத்தியோகத்துக்கு நல்லா இருக்குது என்ற ஒரு கருத்தும் இதாகுதுன்னு வச்சுக்கலேன் மிதுன ராசிக்கு. அப்போ மிதுன ராசிக்கு பாக்கியத்தில் சந்திரன் இருப்பதும் ராகு இருப்பதும் அப்போ தந்தையார் மூலியமாக ஒரு செலவினைகளை அதையும் கொடுக்கும். ஏன்னா தந்தை என்பது 9ஆம் இடம். 9க்கு ஒன்று தந்தையாருக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய தன்மை, இல்லை ஆஸ்பத்திரி செலவு, ஏதோ ஒன்று நமக்கு திடீர்னு ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. ஏன்னா சந்திரன் மனக்காரன் போய் அவங்க உட்காந்துட்டான், ராகுவோட சேர்க்கப்பட்டான். சந்திரனோட ஒளித்தன்மையை குறைக்கிறார். ஒளித்தன்மையை நான் குடும்பத்தில் உண்ட சந்திரன் தனாதிபதியாக வர்றார். உங்கள் ராசிக்கு தனாதிபதி 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி போய் ராகுவோட சேருவது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். நமக்கு அது யாருக்குன்னு பார்த்தா தந்தையாருக்காக இருக்கக்கூடிய தன்மையை காட்டுதுன்னு வச்சுக்க. 9ஆம் தந்தையாருக்கு இருக்கக்கூடிய பாவம். அதனால் தந்தையாருக்கு மருத்துவ செலவு ஏதாச்சும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நடக்கும் என்ற ஒரு கருத்து நிகழ்கிறதுன்னு வச்சுங்களேன். அடுத்தது தந்தை காரகனாக வரக்கூடிய பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 11ல் போய் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுவது நல்லது தான். சனி பகவான் 10ல் போய் கேந்திரத்தில் இருக்கார், அது நல்லதான். மற்றபடி வேற ஒரு பிரச்சனை கொடுக்காரு. ஒரு மருத்துவ செலவு இந்த மாதிரி ஏதாவது செலவு தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களோட மிதுன ராசிக்காரங்களுக்கு முயற்சிக்கு ஒரு முறைக்கு பலமுறை எடுக்கணும். முயற்சி ஸ்தானம், ஏன்னா கேது பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது தோல்விகள் அதிகமாக கொடுக்கும். அதாவது தோல்விகள் அதிகமாக கொடுக்குறதோட சிக்கலை ஏதாச்சும் ஒன்று பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 3ஆம் இடம் நம்மளோட முயற்சிக்கு பிரச்சனையும் சிக்கலையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் பழைய முறை முயற்சி பண்ணுவதோ ஒரு விநாயகர் வழிபாடை செய்துட்டு அப்புறம் முயற்சி எடுத்திங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். விநாயகருக்கு ஒரு சூடமோ இல்லை ஒரு எண்ணெய் வாங்கி ஒரு தீபமோ போட்டு, இல்லாட்டி ஒரு தலையை சுற்றி ஒரு தேங்காயை உடைச்சிட்டு போயிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வர பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு வச்சுங்களேன். சிக்கல் தீர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு தன்மை. வினை தீர்க்கும் விநாயகர் பெருமானை வழிபாட்டு செய்வது உங்களுக்கு நல்லது. ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு சால சிறந்ததுங்க. அடுத்தது உங்கள் ராசிக்கு வழிபாடுன்னு பாக்கியத்தில் ராகுவும் சந்திரன் இருக்கிறனால, அதாவது துர்க்கை வழிபாடு, இல்லாட்டி காளி வழிபாடு, இல்லை பத்திரகாளி வழிபாடு, இந்த மாதிரி துஷ்ட தேவதைகள் வழிபாடு செய்வது உங்களுக்குள்ள ஒரு மன பயத்தையும் மனதில் உள்ள ஒரு இன்னல்களையும் நீக்கி சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லாட்டி
9ஆம் இடம் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போய் ராகு உட்காந்துருக்கனால பாக்கியத்துக்கு தடையை கொடுத்துருங்க. அதனால் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணுமா, தெய்வ அனுகூலம் பெறணும்னா நீங்கள் வந்து காளி, பத்திரகாளி, துர்க்கையம்மன் இந்த மாதிரி வந்து உங்களோட பிறந்த கிழமையில் வழிபடலாம். இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வழிபடுவது சிறப்பு. அது ராகு கால வேலையில் செய்வது சிறப்பை தரும். ஏன்னா அதுக்கு உண்டான மகாலட்சுமி யோகமும் உங்களுக்கு கொடுக்குங்க. இதுதாங்க உங்களுக்கு ஒரு ஒரு தெய்வ வழிபாட்டு மூலியமாக பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தொழிலும் நல்லாயிருக்கும் என்ற ஒன்று. ஏன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆதாயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, 8 ஆதாயம் கொடுக்குதுங்க. அதாவது பஞ்சாங்கப்படி 8 ஆதாயம் கொடுக்குது, 11 விரயம் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அதாவது ஆதாயத்தோட விரயம் அதிகமாக இருக்குது. ஆதாயம் 8னா விரயம் 11, 3 இது சேர்த்தி கொடுக்குதுங்க. அப்போ உங்களுக்கு விரைய செலவு அதிகமாக இருக்கும். எது மூலிமா கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் முதலீடு பண்ண வேண்டாங்க. தொழிலில் முதலீடு பண்ணால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுத்துருவோம். உத்தியோகம் நல்லாயிருக்கும், அடிமை தொழில் சிறப்பாக இருக்குதுங்க. அப்போ நம்ம ஒரு தொழில் ஒப்பந்த போட்டு செய்யும்போது மிக கவனத்துடன் செய்யணும். அதை பணம் போட்டால் பணம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக போயிடுங்க. மிதுன ராசிக்காரங்க எப்பொழுதுமே அவங்க இருக்கிற இடத்துலேருந்து தன்னோட காரியத்தையும் வேலையும் சாதிச்சுக்குவாங்க. அந்த இதில் வந்து கெட்டிக்காரங்க. ஆனால் முதலீடு போட்டு அதிக வேலை செய்வது கொஞ்சம் அவங்க வந்து சுதாரிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா தனாதிபதி போய் ராகுவோட உட்கார்ந்து இருப்பதும், அஷ்டமாதிபதியோட சேர்க்கப்பட்ட தொழிற்ஸ்தானாதிபதி இருப்பதும், அப்போ தொழில் மூலிமா ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு நண்பர்களே. அதனால் மிக கவனமுடன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு பொதுவான ராசி பலன் பார்க்கும்போது, அதாவது தொழில் மூலியமாக ஒரு கடனை உருவாக்கக்கூடிய தன்மை, கடன் படக்கூடிய தன்மையாக இருக்குது. உத்தியோகஸ்தானம் மிக சிறப்பாக இருக்குதுன்ற கருத்தை முன்வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ராசி பலனை கேட்டு உங்களோட கருத்தை இந்த சேனல் வழியாக பதிவிடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வெளிச்சந்தர். கடகராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே வந்து புத்தாண்டு வாழ்த்தை சொல்லுகிறேன். ஏன்னா உங்களுக்குலாம் புத்தாண்டு வாழ்த்து சொல்வதில் எனக்கு ஒரு மன மகிழ்ச்சி, மன சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஏன்னா சந்திர பகவான் ராகுவோட சேர்க்கை பெற்று சதய நட்சத்திரத்தில் கும்ப ராசியில் இந்த ஆண்டு பிறக்குது, மேஷ லக்கணத்தில் பிறக்குது இந்த ஆண்டு. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவன் ராகுவோட சேர்க்கப்பட்டு அஷ்டமத்தில் உட்காந்துருக்கிறான். கடகராசிக்காரங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு அஷ்டமம் விலகிருச்சு, அதான் அஷ்டமச்சனி விலகிச்சு. ஆனால் ஆண்டு பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி 8ல் போய் இருப்பது, ராகுவோட சேர்க்கை பெற்றிருப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை. இருந்தாலும் உங்கள் ராசியை குரு பார்க்குறார், உங்கள் ராசி அதிபதியை குரு பார்க்குறார். ஏன்னா ராசி அதிபதி யாருன்னு கேட்டால் சந்திர பகவான். அப்போ 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு தான். கடகராசிக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக உங்கள் ராசி அதிபதியை ராகுவையும் பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த அஷ்டமத்தில் ஒரு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கூட கொடுக்கும். அதிர்ஷ்டம் மூலமாக ஒரு ஆதாயம் லாபத்தை கூட கொடுக்குங்க. ஏன்னா ராகு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கேது கூட கம்மியாக கிள்ளி கொடுத்துருவார், ராகு அள்ளி கொடுப்பார். அது மாதிரி ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டங்கிற மாதிரி அதிர்ஷ்டம் இந்த ஆண்டு உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா அஷ்டமச்சனி விலகிருச்சு, அதனால் அதிர்ஷ்டம் உண்டுன்னு சொல்லுது. அதே மாதிரி குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியை பார்க்குறார், ராகுவை பார்க்குறார். ராகு பார்க்கும்போது ராகு மறைமுகத்தில் இருக்கும்போது ராகுவுக்கு பலம் அதிகங்க. 8ல் ராகு இருந்தால் அந்த ராசி அதிபதிக்கு பலத்தை ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை ஏதோ ஒரு லாட்டஸ்ட் மூலியமாக கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு புதையல் யோகத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூலியமாக ஒரு சொத்து, அதாவது ஒரு பங்காளிக்குள்ளே ஒரு சொத்து விற்று அது மூலியமாக ஒரு பணம் வரலாம். ஏதோ நம்ம ஏதாச்சும் நமக்கு வர வேண்டியது இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு மூலியமாக வந்துருங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த காலகட்டம் உங்களுக்கு மிக விரைவில் இந்த ஆண்டு நல்லா இருக்குது. இந்த ஆண்டு ராசி பிறக்கும் போதே சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை தீர்த்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பொருளாதார சிக்கல் இருந்து கொண்டே தான் இருக்குது. அதனால் பேச்சுவார்த்தையில் மிக கவனமாக இருக்கணும். இந்த கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து குரு பயிற்சி ஆகிறாரு. குரு பயிற்சி பார்க்கும்போது உங்களுக்கு 26/5/2026 அன்றைக்கி ஆகிறாருன்னு வச்சுங்க. அதாவது வைகாசி 12ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. அந்த குரு பயிற்சி கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பயிற்சி வரதுனால பாக்கியாதிபதி உங்கள் ராசியில் அமர்வதும், அதே மாதிரி 12ஆம் இடத்துல விரைய இருந்தால் சுப செலவு தான் கொடுக்கும். இன்னும் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. அப்போ தொழில் மேன்மையும் நல்லாயிருக்கும். பாக்கியத்தை ஏற்படுத்தி கௌரவத்துக்கு ஒரு பங்கம் இருந்தாலும் அந்த கௌரவம் எப்படியுமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை காட்டிடுவார். அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுனா பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். பேச்சுவார்த்தையில் மிக கவனமுடன் இருக்க வேண்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கியத்தில் செவ்வாய், சனி, புதன் இந்த 3 கிரகம் இருக்கிறதுனால ஒரு பாக்கியம் உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி விரயத்துக்கு போயிட்டார். அப்போ தந்தையார் மூலியமாக ஒரு விரயம், ஒரு பாக்கியத்துக்காக ஒரு கௌரவத்துக்காக நம்ம ஏதாவது ஒரு பணத்தை கட்டி அது கௌரவம் வாங்கலாமா, ஒரு பட்டம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் மேலோங்கி அதுக்காக செலவு பண்ணக்கூடியவராக இருப்பீங்க. 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கப்பட்டு தொழிற்ஸ்தானத்தில்
சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால, அது 2ஆம் அதிபதி 10ல் இருக்கிறதுனால, அப்போ தொழிலுக்காக இதை ஒரு கடன் வாங்கக்கூடிய தன்மையும், தொழிலுக்காக ஒரு ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை மேலோங்கி இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு, 4ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு கடன் வாங்கி ஒரு வண்டி வாங்கலாமா, இல்லை ஒரு கடன் வாங்கி ஒரு இடம் வாங்கலாமா, இல்லை கடன் வாங்கி வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். இல்லாட்டி கடன் வாங்கி தொழில் போடலாமா, ஏதோ ஒரு இதில் கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை மேலோங்கி இருக்குது உங்களுக்கு. இந்த ஆண்டு பிறக்கும் போதே ஒரு கடன் வாங்கினா நல்லது அப்படிங்கிற ஒரு தன்மையை உங்கள் ராசியில் காட்டுன்னு வச்சிங்களேன். ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ராசி அதிபதியும் 8ல், அதே மாதிரி உங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதி வரக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து 9ல் இருக்கார், அதுக்கு 12ல் இருக்கார். அதே மாதிரி சூரியனும் சுக்கிரனும் தொழில்ஸ்தானத்தில் உட்காந்துட்டாங்க. அப்போ 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் இருக்கும்போது அந்த கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்குது. அதாவது கடக ராசிக்காரங்களுக்கு கடன் வாங்கினா ஒரு சிறப்பானு பார்த்தா சிறப்பு தாங்க, செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால நீங்கள் முறியடிச்சிருவீங்க. குரு பகவான் உங்களுக்கு அடுத்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. அதனால் அதுலேருந்து தப்பிச்சிடலாம் என்ற ஒரு கருத்து நிகழ்வுது. ஏன்னா அஷ்டமச்சனி விலகிருச்சு. உங்களுக்கு இனிமேல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆதாயம் பார்த்திங்கன்னா 8 ஆதாயங்க. 8 ஆதாயம், செலவு பார்த்திங்கன்னா 2 தாங்க. அப்போ கிட்டத்தட்ட 6 இது மிச்சமாகுதுங்க. 6 இது மிச்சமாகுது. அப்போ ரூ. 6 மிச்சமாகும்போது ரூ. 8 ஆதாயத்தில் ரூ. 2 செலவு போக ரூ. 6 மிச்சமாகுது. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு ஆதாயம் அதிகம், செலவு குறைவு. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு சுப மேன்மைகள் உண்டாகும். சுப செலவுகளை இந்த ஆண்டெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் குறைச்சிக்கிங்க. ஏன்னா செலவு நீங்கள் மிச்சமாகிறது தானே பார்க்குறீங்க. அப்போ செலவு அதிகம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுது. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் வர்றதுனால அவர் வந்து ஒரு பாக்கியத்தையும் கௌரவத்தையும் கொடுக்க போகிறாரு. கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சித்திரை மாதம் பிறக்கிறது. அந்த பிறக்கிறது போதே உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்குது. அதே மாதிரி இந்த வருடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவும் விரயம் கம்மியாக தாங்க இருக்குது. அப்போ கடகராசிக்கு நேயர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 8ல் இருக்கிறதுனால ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்து மூலியமாக ஒரு பணவரவை ஏற்படுத்தும். இந்த பணவரவை வந்துச்சா கொடுத்துச்சா கொடுக்கலையாங்கிறத எது மூலிமா கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சொத்து மூலிமா. அதாவது இடம் ஒன்று விற்காமல் இருக்குது, விற்கிறது மூலிமா ஒரு லாபம் கிடைக்கலாம். ஒரு வாகனத்தை விற்க முடியலைன்னா விற்கிறது மூலிமா ஒரு லாபம் கிடைக்கலாம். ஒரு சொத்துங்க இவ்வளோ நாள் விற்க முடியலைங்க, சொத்து வீடு எதாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் விற்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்காரங்களுக்கு கொடுத்துருதுங்க. அது மூலிமா லாபமும் கிடைக்குதுங்கிறான். அப்போ கடகராசியில் பிறந்த நட்சத்திரம் பார்க்கும்போது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இந்த நட்சத்திரங்களை கடகராசியில் பிறந்தவங்க. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான பலனையும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் கொடுக்குது. விரயம் கம்மிங்க, உங்களுக்கு செலவு இந்த ஆண்டு கம்மிங்க, லாபம் அதிகம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன்.